ஹலோ ஆல், நான் நந்து. இது என் வாய்ஸ். இது பிகமிங் மீ சீரீஸில் டே 12. நேற்று வீடியோவில் டே 11 சொல்லாமல் டே 10ன்னு சொல்லிட்டேன். நேற்று 11, இன்றைக்கி 12. உங்கள் டே எப்படி போச்சு? நேற்று ரொம்ப புலம்பலாக இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி கொஞ்சமாச்சும் இன்றைக்கும் என் மூடு நல்லாலாம் இல்லை. ஆனாலும் சரி, வீடியோவுக்கு நேற்று நான் சொன்ன மாதிரி தான், FUCK யுவர் மூட் டூ யுவர் ஒர்க் அப்படின்னு. இது என்னோடய வேலை மாதிரி தான் இதுவும். இதில் கொஞ்சமாச்சும் ஒரு ஜோஷாக, கொஞ்சமாச்சும் ஒரு சோக கீதை பாடாமல் இருக்கணும். நேற்று பண்ணிட்டேன், சரி இன்றைக்கி கொஞ்சமாச்சும் நான் நல்லா பண்ணணும்ல அப்படின்னு நினச்சி நான் இன்றைக்கி வீடியோ பண்ணுறேன். இன்றைக்கி உங்கள்டே எப்படி போச்சு? காலையில் ஒர்க் அவுட், ஸ்கின் கேர் இன்றைக்கி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபுல்லாக இன்றைக்கும் என் வாய்ஸ்க்கான வேலைகள் தான் பார்த்தேன். நந்து மதுரைக்கான வேலைகளே பார்க்கல இன்றைக்கி. ஆனால் நான் அதுவும் பண்ணணும். இன்றைக்கி எப்படியாவது அந்த 5 பாட்டு பாடிடணும்னு நினச்சேன், ஆனால் பண்ணலை. இன்றைக்கி என் வாய்ஸில் இப்போ நான் இந்த பிகமிங் மீ சீரீஸ் போடுறேன்ல, அதிலேருந்தே என்னால் கட் பண்ணி ஷார்ட்ஸ்க்கு கண்டென்ட் எடுக்க முடியுது. அதை நான் யூடியூப் ரீல்ஸ்லேயும் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கேன், அதுலேயும் பண்ணியிருக்கேன். வாரத்துக்கு 2 வீடியோ மாதிரி பண்ணியிருக்கேன். இதெல்லாமே லோ எஃபர்ட் கண்டென்ட்டாக இருக்கப்பா. நான் அதாவது லோ எஃபர்ட்னால் இப்போ டெய்லி இந்த வீடியோ போடுறது எனக்கு ஹை எஃபர்ட் தான். ஆனால் இதிலேருந்து கட் பண்ணி இவ்வளோ கண்டென்ட்ஸ் கொண்டு வர முடியுமா, இவ்வளோ ரீல்ஸ் கொண்டு வர முடியுமான்றதே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ரீலுக்கும் நான் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு எனக்கு தான் தெரியும் நந்து மதுரையில். இதெல்லாமே ரொம்ப லோ எஃபர்ட்டாக எனக்கு தெரியுது. நான் அன்றைக்கி 2-3 நாள் உட்காந்தேன். 2-3 நாள், அதாவது முழு டே கிடையாது, ஒரு 2-3 hours அந்த மாதிரி. 3 நாளே ஒரு மாதத்துக்கான கண்டென்ட்டே எடுக்க முடியுது என்னால். பாருங்கள், ஒரு லாங் ஃபார்ம் கண்டென்ட் பண்ணுறதோட இதுவும் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் போல். லாங் ஃபார்ம் கண்டென்ட் பண்ணால் அதுலேருந்து நிறைய, எல்லாருக்குமே தெரியும் ஒரு லாங் ஃபார்ம் கண்டென்ட் பண்ணால் அதுலேருந்து ஷார்ட்ஸ் நிறைய எடுத்துக்கலான்னு. ஆனால் நான் அதை பண்ணி அதை அனுபவிக்கும் போது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அதை நந்து மதுரைக்கு என்னால் பண்ண முடியாது. ஏன்னா அதில் இன்ஸ்டாகிராமில் இது வரைக்கும் காப்பிரைட் எதுவும் வரலை. யூடியூப்பில் பண்ணால் கண்டிப்பாக காப்பிரைட் வந்துடும். இப்போ போட்டுட்டு தான் இருக்கேன். நந்து மதுரைன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சு அதையும் போட்டுட்டு தான் இருக்கேன். ஆனாலுமே அது காப்பிரைட்டு வந்துக்கிட்டே இருக்கும் எல்லா வீடியோஸ்க்குமே. அதனால் அதில் லாங் ஃபார்ம் கண்டென்ட் போடுறதுக்கு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி என் வாய்ஸ்க்கு 2 ரீலாக. அதுக்கப்புறம் அந்த ராமாயண பாத்திரங்கள்னு ஒரு புக் படிக்கிறேன்னு சொன்னேன்ல, சரி இதுக்கு கடைசி வரேன், மற்றதெல்லாம் முடிச்சிடுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன். இந்த வீடியோ ஆனால் என்னென்னா ஒர்க் ஆகுது. இப்போ சில நேரம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கும்போது பாதி ஒர்க் ஆச்சு, பாதி ஒர்க் ஆகலை. ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஐயோ ஒர்க் ஆகலையோ அப்படின்னு இந்த வீடியோ எடுத்து ஃபில்ம் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் புதுசாக நேற்று போட்ட பிகமிங் மீ சீரீஸ்லேருந்து ரீல்ஸ் கட் பண்ணி வச்சேன். அப்புறம் மதியானம் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டேன். இது டெய்லி பழக்கமாயிடக்கூடாது தான். ஆனாலும் நான் என்ன சொல்லி என்னையவே ஏமாற்றிக்கிறேன்னா, நீ இவ்வளோ நாள் நல்லாவே தூங்கலை, ஒரு வாரம் 10 நாளாக, அதனால் நீ தூங்கிக்கோ அப்படின்னு சொல்லி நான் என்னையவே ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இன்னையோட போதும். நைட்டு தூக்கத்தை நம்ம எப்படி குவாலிட்டி ஸ்லீப் கொண்டு வரதுன்னு நைட்டு எப்படி குவாலிட்டி ஸ்லீப் கொண்டு வரணும்னு யோசிச்சுட்டு மதியான தூக்கத்தை கட் பண்ணணும். 2 நாள் தான் தூங்கினேன். இது கண்டினியூஸாலாம் அது பழக்கம்லாம் ஆகாது. இருந்தாலும் அந்த ராமாயண பாத்திரங்கள் அந்த புக்கு படிச்சிட்டேன். அது நல்லா இருக்குது. இப்போ அந்த புக்கில் இருக்கிற கருத்துக்கள்லாம் நான் இங்கே சொல்லி இது பண்ண மாட்டேன். ஏன்னா இது பிகமிங் மீ சீரீஸில் அந்த வீடியோஸ் வேணாம். தனியாக ஒரு புக்ஸுன்னு போடும்போது பெரியார் புக்ஸு, அந்த மாதிரி ராமன் ராவணன் அதை பற்றிலாம் நம்ம பேசலாம். மோட்ரு சரி, பிகமிங் மீ சீரீஸில் அது வேணாம். வேறு ஏதாவது தனியாக வீடியோ. ஏன்னா இதில் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களும் இருப்பாங்க, இல்லாதவங்களும் இருப்பாங்க. எல்லா தரப்பட்ட மக்களும் பார்க்கலாம் அந்த 50 பேரில். அதனால் இதில் அதை சொல்ல விரும்பலை. ஆனாலும் எனக்கு என்ன ஒன்று சொல்லணும்னு தோணுச்சுன்னா, இப்போ நானும் கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒரு ஆளை தான் 2019-20 வரைக்கும் இருந்தேன். இந்த மாதிரி புக்ஸு நீங்கள் ஒருவேளை புக்கு படிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா,
ஏத்திசம் பேசுகிற புக்ஸையும் வாங்கி படிங்க. வாங்கி படிக்காட்டினாலும் வேறு யார்கிட்டையாவது இருந்தால் கேட்டு வாங்கி படிங்க. இல்லை லைப்ரரியில் போக முடிஞ்சால் அதை மாதிரி படிங்க. ஏன்னா நம்ம இப்போ கடவுள் நம்பிக்கை நம்மளுக்குள்ளே எப்படி வருது? நம்ம அம்மா அப்பா சுற்றி உள்ள சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் நம்மளுக்குள்ளே புகுத்தி தான் நம்மளுக்கு வருது. கரெக்டாக? அப்படி தான் எனக்கு வந்துச்சு. எல்லா குழந்தைங்களும் அப்படி தான் சாமி கும்பிடுனோடனே கையை வச்சு சாமி கும்பிடுங்க குழந்தைங்கெல்லாம். கரெக்டாக? அப்போ ஒரு நம்பிக்கை நம்மளுக்குள்ளே வர்றது வந்து இன்னொருத்தரோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக தான் வருது. ஆனால் இப்போ நம்மளே ஒரு பழக்கத்தை நம்ம உண்டு பண்ணுறோம் அப்படின்னா அந்த பழக்கத்துக்கான பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் நம்ம யோசித்து தான் கொண்டு வருவோம். கரெக்டாக? நான் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்கிறேன், நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம பார்த்து அந்த பழக்கத்தை நம்ம வாழ்க்கையில் உண்டு பண்ணுவோம். இப்போ கடவுள் நம்பிக்கை வந்து அப்படிலாம் நம்ம யோசிச்சுலாம் இது பண்ணல. நீங்கள் வந்து நம்பிக்கை உள்ள ஆட்களாக இருந்தாலுமே இந்த மாதிரி புக்ஸ் படிக்கும்போது நம்மளுக்குள்ளே நிறைய கேள்விகள் வரும். ஒரு வேளை அந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்மீகத்தில் பதில் கிடச்சிச்சு அப்படின்னா சூப்பர். இந்த சைடு தெரிஞ்சுக்காமவே விட்டுறாதீங்கன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு வேளை உங்களுக்கு இதுக்கெலாம் பதில் கிடைக்கல அப்படின்னா இன்னும் நீங்கள் அதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணுவீங்க, இன்னும் நீங்கள் ஆழமாக அதை பற்றி சிந்திப்பீங்க, இன்னும் நீங்கள் கடவுள்கிட்ட நிறையா பேசுவீங்க. கரெக்டாக? அப்போ அப்படின்னா உங்களால் நம்பிக்கை உள்ள ஆட்களோட மனநிலையிலேருந்து யோசிக்க முடியும், நம்பிக்கை இல்லாத ஆட்களோட மனநிலையிலேருந்து யோசிக்க முடியும். அப்போ ஒருத்தர் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எடுத்து கொண்டு போக முடியும். அதனால் நீங்கள் கடவுள் நம்பிக்கை இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி புக்ஸ்லாம் வாங்கி சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், ரீட் பண்ணி பாருங்கள். புக் ஃபேர்லாம் வரும்ல, அதில் வந்து சிறுநூல்னா அந்த 10 பக்கம்லாம் அது செம்ம யூஸ்ஃபுல்லாக. என்கிட்ட அந்த மாதிரி புக்ஸே இவ்வளோ இருக்குது. இந்த மாதிரி குட்டியாக இருக்கும்ல, இந்த மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி குட்டி புக்ஸ்லாம் வந்து வாங்கி படிங்க, நல்லாயிருக்கும். பெரிய புக் வாங்கி கடவுளை நிந்திக்க நான் விரும்பலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி புக்ஸ் வாங்கி கூட நீங்கள் படித்து பார்த்து நீங்கள் 2 சைடும் இருந்தும் யோசித்து பார்க்கலாம். உங்களுக்கான கேள்விகளில் வந்து நீங்கள் பதில் கிடைக்காம போகலாம், அது உங்களை இன்னொரு ட்ராக்குக்குள்ளே இழுத்துட்டு போகலாம், அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கலாம். அதனால் நீங்கள் இது மாதிரியான புக்ஸும் வாங்கி ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்து சாயங்காலம் தூங்கி எந்திரிச்சிட்டு சாயங்காலம் காய் வாங்க போனேன். காய் வாங்க சும்மா ஒரு கொஞ்சம் கிராசரி, இது அரை கிலோ இல்லை 200 கிராம் ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கிட்டு வந்தேன். நல்லா அப்படியே திங்கலாம். அடல்ட் லைஃப்பில் இது ஒன்று இருக்குது தெரியுமா? நம்மளை யாருமே கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. நம்மளை இது வந்து பாசிட்டிவாகவும் முடியும், நெகட்டிவாகவும் முடியும். பாசிட்டிவ் என்னென்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி திங்கலாம். இப்போ இந்த பொம்மை இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் எனக்கு பொம்மையே எங்கள் வீட்டில் வாங்கி தர மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து நான் எது நினச்சாலுமே எனக்கு அது அஃபோர்டபுளாக இருந்தால் வாங்கலாம். அது வந்து என்னோடய இன்னர் சைல்டுக்கு தீனி போடுற மாதிரி, அது எனக்கு சில நேரம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு நானே பண்ணிக்கிறது. இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ்ஸ் வந்து அதே தான், நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம வந்து கெட்ட வழக்கங்கள் கூட நம்மளுக்குள்ளே வந்துடலாம், ஒழுங்காக சாப்பிடாம விட்டுறலாம். இப்போ நான் வீட்டில் இருந்தால் நல்லா காயாக சாப்பிட்லாம், ஆனால் இங்கே வந்து ஒரு மாதிரி ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். இதெல்லாம் நெகட்டிவ்ஸு. அதனால் அடல்ட் லைஃப்பில் வந்து எல்லாம் நிறைந்தது தான் அடல்ட் லைஃபாக இருக்குல்ல. இப்போ புலம்பல் மட்டும் கிடையாது. இப்போ என்னால் டக்குன்னு வாங்கி அதை திங்கிறதுக்குனே வாங்க முடியுதுல்ல ஹார்லிக்ஸ் பாட்டில். இப்படியாகவும் நடக்குது. கிராசரி காய் கொஞ்சம் தான் வாங்கினேன். ஒரு டேட்ஸ் டப்பா வாங்கினேன், அதுதான் ரொம்ப விலையாயிடுச்சு, 260 ரூபா. ஹார்லிக்ஸு, எண்ணெய், கடல் எண்ணெய் வாங்கினேன். இது ஒரு 10 பொருள் வாங்கினதுக்கே 860 ரூபா. ஐயோ, எனக்கு எங்கள் தாத்தா மாதிரி இப்போல்லாம், எங்கள் தாத்தா இப்போ இல்லை. அவர் இந்த மாதிரி நான் யோசிக்கிறது பார்த்தா எங்கள் தாத்தா இப்படி தான் சொல்லுவார். 100 ரூபாயா? இந்த செருப்பு 200 ரூபாயா? இதுக்காகவே நாங்கள் என்ன பண்ணுவோம், ஏதாவது வாங்கிட்டு வந்தால் அவர்கிட்ட விலையை கம்மியாக இதெல்லாம் என்னத்துக்கு 500 ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னுவார். அவர் மிலிட்ரிக்காரரா, அவர் வந்து அந்த இதெல்லாம் எடுத்து காமிப்பார். 12 ரூபா, 10 ரூபா, 30 ரூபா இதெல்லாம் சம்பளமாக வாங்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த மாதிரியான ஆள் இதெல்லாம் கேட்டோடனே அவருக்கு அந்த விலையோட இது வந்து டக்குன்னு அவரால்
ப்ராசஸ் பண்ண முடியாது. 500 800 அப்படின்னுவார். எங்கள் தாத்தா ஒரு மாதிரி வைப்பு, அவரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சரி, கிராசரி காயே 360 ரெண்டு சேர்த்து 1200 ஆயிடுச்சு. ஐயோ, வெளியே போய் ஏதாவது எப்படி சமாளிக்கிறீங்க? 4 பேர் இருக்கிற குடும்பங்கள்லாம் இப்படி தான் சமாளிக்கிறீங்க, எனக்கு தெரியல. ஒரு மாதிரி இப்போ தான் அம்மா அப்பா கஷ்டம்லாம் புரியுது. எப்படி தான் நீங்கள் இத்தனை வருஷம் சமாளித்து கொண்டு வந்தாங்க, அதுவும் மிடில் கிளாஸ் லைஃப்பில் தெரில. கடைக்கு போனேன்னா இந்த பேனா வாங்கினேன். இது ஒரு மாதிரி பார்க்க அழகாக இருந்துச்சு. ஃப்ளேர் உட்டி அப்படின்னு போட்டிருந்துச்சு. இது உட்டு மாதிரி இருக்குது. இது இது மாதிரி இருக்குது, உட்டு கிடையாது. இது பிளாஸ்டிக். எனக்கு ப்ளூ கலர் தான் ஃபேவரேட் கலர். சரி வாங்குவோம் சும்மா அப்படின்னு வாங்கினேன். நான் ரொம்ப நாளாக இங்கு பெண்ணை தேடிக்கிட்டே இருக்கேன். சாரி இங்கு பெண்ணை தேடிக்கிட்டே இருக்கேன், எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ஏன் ரொம்ப 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 நாளாக தேடிட்டு இருக்கேன். நான் நினச்சிட்டு இருந்தேன் இப்போயும் இங்கு பேனாலாம் இருக்கும் அப்படின்னு. நான் தேட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது இங்கு பேனாவே அழிந்த பொருட்களில் ஒன்றா ஆயிரும் போல். நான் ஒரு 8th-லேருந்து 10th 12th வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, அப்போ தான் ட்ரான்சிஷன் பீரியடாக இருந்துச்சு. இங்கு பேனாலேருந்து அப்படியே எல்லோரும் இந்த கேட்ரிட்ஜ் பென்னுக்கு மாறினாங்க. அந்த கேட்ரிட்ஜ்லேயுமே நாங்கள் இங்கு ஊற்றி யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கு பேனாவே காணோம். அப்படியே ஒரு ஸ்டேஷ்னரி கடைகள்லேயே இல்லை. நான் நினச்சேன் ஸ்டேஷ்னரி, நான் அந்த சரவணா ஸ்டோர்ஸ் அந்த மாதிரியான சும்மா வேடிக்கை பார்க்க போனப்போ ஸ்டேஷ்னரி பக்கம்லாம் போய் பார்ப்பேன். அதில் அங்கே இல்லை. சரி, இது பெரிய கடையாக இருக்கிறனால தான் இல்லை போல், நம்ம ஸ்டேஷ்னரி கடைகளில் தேடி பார்க்கலான்னா அங்கே அந்த 10 ரூபா 15 ரூபா பேனா இருக்கும்ல, இங்கு பேனா, அதுதான் இருக்குது. அது நம்மளுக்கு கை பூரா ஒளிரும். அது நம்மளுக்கு நல்ல இதுவே இருக்காது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. மண்டையில் தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற முடியாது, ஏற்கனவே மண்டை கழிஞ்சு போய் கிடக்கு. அது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கணும்ல, கொஞ்சம் நல்ல பேனாவாக வாங்கலாம் அப்படின்னு தேடி பார்த்தா என்ன இங்கு பேனா கிடைக்கல. எனக்கு இது வித்தியாசமாக இருக்குது. நான் 12th முடிச்சே 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னுமே இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் இல்லை, எல்லாருமே இந்த காட்ரேஜ் பெண்ணுக்கு மாறிட்டாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு விலை கூட. எதுனா நம்ம இங்கு பாட்டில் ஊற்றி வச்சு இங்கு நிரப்பிக்கிட்டு போயிடலாம். காட்ரேஜ்னால் ஒவ்வொரு காட்ரேஜும் செட்டாக வாங்குறது விலை அதிகம் இல்லையா? இப்படி தான் தெரில. இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. பேனா, புது பேனா, இதை வச்சு நாளைக்கு எழுதும். இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வீடியோ எடுக்கிறேன். சரி, கொஞ்சம் மணி என்னென்னா 10 மணி, இன்னும் சாப்பிடல. ஐயோ 10 ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா சரி, ஒரு சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நேற்றெல்லாம் பெரிய வீடியோவாக பேசினேன். நான் 20 நிமிஷம் பேசிக்கிட்டேன். அதை நான் அப்லோட் பண்ணி தூங்குறதுக்கே போய் படுக்கிறதுக்கே 12 ஆகுது. அதுக்கு மேலே நான் ஃபேஸ்புக்கை பார்த்து என்றைக்கு நான் தூங்க, அது கொஞ்சம் டைம் ஆகுதா. சரி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்து பார்ப்போம் அப்படின்னு இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி பார்ப்போம் நான் இன்றைக்கி எப்படி ஆகுது அப்படின்னு. லேட்டாக படுக்கிறதுனால ஸ்கின் கேரும் பண்ண முடியல. அது ஏற்கனவே அந்த ஹேபிட்டை கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதில் இந்த சாக்கை வச்சு நான் அதை பண்ணாமல் விடுறேன். என்ன சாக்கு கண்டுபிடிக்கிறதெல்லாம் இருக்கேன் நான். ஒரு ஹேபிட்டை கொண்டு வர்றதுக்குள்ளே, ஒரு டெய்லி லைஃப்பில் கொண்டு வர்றதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. புலம்பக்கூடாது, அது புலம்பக்கூடாது. சரி, உங்கள் டே எப்படி போச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு என்ன இதில் பேசலாம், இல்லை வேறு எப்படி பேசலாம். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. நான் இன்றைக்கி என்னோடய வீடியோவை நானே 2x 1.5xலாம் வச்சு கேட்டேன். அது நார்மலாக தெரியுது. நான் பேசுகிற ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, பரவாயில்ல. உங்களுக்கு இது ரொம்ப ஸ்லோவாக தெரிஞ்சுன்னா 2x 1.5xல வச்சு கேளுங்க. இல்லை இப்படியே இருக்கட்டும் அப்படின்னா அப்படியே நார்மலாகவே கேளுங்க. உங்கள் டே எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனை ஒரு மாதிரி கொஞ்சம் குதூகலமாக ஆக்குங்க. அப்போ தான் எனக்கும் ஒரு மாதிரி ஒரு உந்துதலாக இருக்கும். சரி, டெய்லி பண்ணணும் அப்படின்னு. இப்போ நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ரொம்ப மூட் அவுட்டில் தான் இருந்தேன். ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா ஆகிட்டேன். அந்த மாதிரி ஏன் மூட் அவுட்டாக இருந்தேன்னு நான் நாளைக்கு சொல்கிறேன். இப்போவே நோட் பண்ணி வச்சுக்கிறேன், எல்லாத்தையும் மறந்துடுவேன்.
நாளைக்கு சொல்கிறேன். ஓகே, சரி, நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். குட் நைட்.